அயனிமேன் சிலர் எப்படி இந்த என்ன பார்க்க போகிறோம்னா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்க்கலாம்னு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி போன எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோட்லேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நிறைய மர்மங்களும் இந்த எபிசோடில் அடங்கியிருக்கு. அதனால் அதை மறக்காமல் பார்க்கணுன்னா ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்கள். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். சரியா? அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். சரியா? வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மித் தமிழ். நான் உங்கள் கோஜகைஸ். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருப்பான். அப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த குட்டி பொண்ணு ஏதோ சண்டை தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஷாப் கீப்பரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கும்பல் சேர்ந்து. பார்த்தா அவன் ஏதோ ட்ரக்ஸ் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் கிட்ட சொல்லுவான். அப்போ அந்த குரூப்போட மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, நீ எதுக்கு ட்ரக்ஸ் கடத்துன்னு சொல்லிட்டு இவன் காலில் கஞ்சி கேட்பான். அவர் உதச்சி விட்டு கொஞ்சம் ஆங்காரமாக நடந்துப்பார். நீ ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால் நம்ம ஷாப்பே தேடுறோம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இவனும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தன் ஒரு சிலையை எடுத்து வருவான் மாடியால். அது கீழே போட்டு உடச்சா அதுக்குள்ளே ட்ரக்ஸ் இருக்கும். ஐயோ எதுக்கு இந்த சிலையை உடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உள்ளே ட்ரக்ஸ் இருக்கிறத அவங்க நோட் பண்ணுவாங்க. அங்கே உள்ளவங்களும் பார்த்துட்டு ஐயோ ட்ரக்ஸ் கடத்துறான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்ஸையும் ஒரு துணியில் எடுத்து போட்டு காட்டுவாங்க. அப்போ நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்க, அதுக்காக உனக்கு சிறந்த தண்டனை கிடைக்கும், கண்டிப்பாக நீ சாக வேண்டிய நேரம் வரும் அப்படி சொல்ல போயிடுவான். அப்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருப்பான். அப்போது எல்லோரும் போங்க இந்த இடத்துல நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வான் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. அனுப்பிவிடும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவன் இப்படி ஒரு தப்பான செயலை செஞ்சுட்டு இருக்கான், அவர் ட்ரக்ஸ் கடத்தில் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவன் தேவையில்லாமல் அவங்கள அப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இல்லை அவர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, அதனால தான் அவன் இப்படி ஒரு பிளானை போட்டு அவர் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம சோஜி தான் காட்டுவாங்க. சோஜி இங்கே படுத்து கிடப்பான். அவனை எழுப்புறதுக்கு அவன் தங்கச்சி மாதிரி ஒருத்தி வருவா. வந்துட்டு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நீ பார்க்குறக்கு அப்படி சொல்லும்போது தான் இவனை யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான். டாக்டர் வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. சரி டாக்டர் எப்படி இருக்கீங்க சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவும் வருவான். அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓ சாமராய் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவும் பார்ப்பான். சரி என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது தான் டக்குனு இவனை பார்த்து எதுக்கு இவனை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இவன் எதுக்கு இங்கே வரணும் அப்படி சொல்லும்போது இல்லை உன் கூட தங்கணும் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கெல்லாம் இவனை தங்கவே வைக்க முடியாது, இவனுக்கும் எனக்கு செட்டும் ஆகாது அப்படி சொல்லும்போது தான் இவன் சொல்லுவான் இப்படி ஒரு சாமுராயெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்லுவான் நீ இன்னும் ரெண்டே கட்டல அதுக்காவது இவனை வச்சுக்கோ அப்படி சொல்லும்போது இவன் ஓகேன்னு சொல்லிடுவான். அப்போ இந்த சீனில் நம்ம வெல்ல முடியும். நம்ம அந்த குட்டி பொண்ணு நடந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம இவனை இந்த சாமுராயை ஃபைன் பண்ணதே அவனை கொல்றதுக்கு தான், ஆனால் இவனை இன்னுமே இவங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் நம்மளுக்கு எப்போவுமே செட் ஆக மாட்டான், அதுலேயும் எனக்கு சாமுராய்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவனும் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது இல்லை அவனும் சோஜியும் ஒரு நல்ல ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்காங்க, அதனால் அவனும் ஒரு புது பாதையை அவன் தேடிப்பான் அப்படி சொல்லும்போது தான் நம்ம இது சொல்லுவாள் எப்படியும் ஒரு சாமுராயை இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி ஒரு சாமுராயை நிறுத்த முடியாது, அதை யாராலையும் மாற்ற முடியாது, ஏன்னா அவன் கொல்றதையும் அவன் நிறுத்த மாட்டான் அப்படி சொல்லும்போது அதுக்கும் பாசிபிள் இருக்குது, பட் அது உலக நீதி இல்லை அப்படி சொல்லிட்டு இவரும் தத்துவெல்லாம் பேசி இவனை அனுப்பிச்சி விட்ருவார். அப்போ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ எவ்வளோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனால் சோஜி முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சுருட்ட முடிக்காரன் நிறைய முடி வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பான். அவன் நிறைய பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு நல்ல கேஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வெள்ள முடி ஆளு முன்னாடி தான் இருப்பார். அவர் இருந்துட்டு ஒன்று எல்லாரையும் வேலையை அனுப்பி விட்டு சாரி நான் உனக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மன்னிச்சிக்கோ அப்படி சொல்லும்போது இல்லை நீங்கள் ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவனு போயிட்டுருப்பான். இவனுக்கு ஒரு துணி எடுத்து வந்து போட்டு சொல்லுப்பா என்னப்பா விஷயம் அப்படி கேட்கும்போது இல்லை நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு அவர் கேட்பார். அதுக்கு இவன் சொல்லுவான் இல்லை அந்த சாமுராயை பற்றி தான் கேட்கணும்னு சொல்லுவான். ஓ அந்த சாமுராயா அவன் எவனையோ மர்டர் பண்ணிட்டான், ஆனால் அவன் அந்த நாகசாகி வில்லேஜில் தான் பதுங்கி இருந்தான்னு எனக்கு இப்போ வரைக்கும் நியூஸ் இருக்குது, அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாமே நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அவன் அஸ்துமாவை கொலை பண்ணியிருக்கான், அதனால நிறைய விஷயங்களை அவனை பற்றி நான் கேதர் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படி சொல்லும்போது ஓ சரி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அதெல்லாம் அது கேதர் பண்ணியிருக்கீங்கன்னு, ஆனால் அவனை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அதான் சொல்லும்போது இல்லை அவனை கண்டிப்பாக நான் கரெக்டான நேரத்தில் அவனை போட்டு தெளிடுவேன் அப்படி சொல்லும்போது அது தப்பான விஷயம் ஒன்றும் இங்கே ஆர்கியூ பண்ணுவான். அப்போ தான் அவன் சொல்லுவான் இந்த ரெட் லைட் ஏரியாஸில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கார்டியன் இருக்கார், ஆனால் அந்த கார்டியனோட பேர் யாருக்குமே தெரியல, எதுக்கு உங்கள் பேர் பஞ்சாமான்னு போலீஸ்னு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏன் முன்னாடி இப்படி ஒரு பேரை தைரியமாக சொல்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படி சொல்லும்போது இவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவன் சொல்லுவான், அந்த காப்ஸ்லாம் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான்ப்பா, எப்படி இருந்தாலும் அவனை போட்டு தள்ளி தான் ஆகணும்னு சொன்னோடனே இந்த சீனில் அந்த ரெட் லைட் ஏரியா தான் காட்டுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை ரொம்ப வறுமையில் வாடி போயிருப்பாங்க அந்த இடத்துல, நோய் வாய்ப்பட்டு. அப்போ ஒரு டாக்டர் அந்த அந்த ஷாப்கீப்பரோட பொண்டாடி தேடி போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த நோய் வாய்ப்பட்ட இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கையோட ஒய்ஃபை தேடி வந்தோம்னு சொல்லும்போது, ஏதாவது மெடிசன் கொண்டு வந்தீங்களா நான் அவங்களும் கேட்பாங்க. இல்லைப்பா, நாங்கள் வந்து உங்கள் புருஷனை வர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம், அந்த புத்தரிசலுக்குள்ளே தான் அந்த ட்ரக்ஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லும்போது தான், இல்லை அப்போ பக்கத்தில் உள்ளவங்க எனக்கும் அந்த மெடிசன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்பாங்க. எல்லாருமே அதை தான் கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு மெடிசன் தாங்கன்னு. ஏன்னா அவ்வளோ நோய்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா அவங்க அண்டர் கிரவுண்டில் போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எப்படியாவது அவனை போட்டு தள்ளணும், அவனை நம்ம ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க பிளான்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே கார்டன்லாம் அதிகமாக இருக்கும், செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க, அதனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சோஜி என்ன சொல்லுவார்னா, நான் போய் அவனை போட்டு தள்ளுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படி சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் போக வேண்டாம், நான் ஹீரோவையும் அமுச்சு வைக்கிறேன், அவனையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் சொல்லுவான், ஹீரோவும் சொல்லுவான், ஆமாம் நானும் போகிறேன், இதுவும் நல்ல ஐடியா தான், நாங்கள் 2 பேரும் நல்லா பெஸ்ட்டு காம்போவாக இருப்போம்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு முடியாது, இந்த மாதிரி ஒரு சாமரை என்னை கூட்டு போக முடியாது சொல்லுவான். அடுத்த சீன்லேயே இவங்க 2 பேரும் அந்த 3 பேரும் போயிட்டு இருப்பாங்க. நடுவில் அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டு பக்கத்தில் விட்டு போயிடுவா. அப்போ சொல்லுவா, சரி உள்ளவா நம்ம இப்போ ஒரு சின்ன டீல் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது, ஏதாவது பேசிட்டு அது வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு நல்ல முட்டு சந்து மாதிரி இருக்கும், அந்த சந்துக்குள்ளே அப்படின்னு போயிட்டு சொல்லுவாங்க, நம்ம வேணால் ஒரு டீல் வச்சுக்கலாம், நான் எத்தனை பேரை கொலை பண்ணுறோன்னு, யார் அதிகமாக கொலை பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிச்சாங்க, போய் வேணால் பார்த்துடலாம் சொல்லிட்டு ஒரு கார்டு எடுப்பான். அதில் எனக்கான லக்கான கார்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு, சரி நீ ஃபஸ்ட்டு போ, நான் 2ஆவதே வரேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே கிளம்பிடுவான். இவனும் அந்த கூரை மேலே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அங்கே ஒருத்தனை அப்படியே நைஸாக முடிச்சு தள்ளிடுவான். அப்போ இதை பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு மூவியும் பண்ணிட்டானா, செகண்ட் மூவ் நானாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துக்கு போவான். அங்கே ஒருத்தர் வந்துடுவார், ஏன்னா சத்தத்தை கேட்டு. அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை இங்கே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படி சொல்லும்போது, ஓ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஏதோ காற்று சத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு பிளேடு வந்து குத்தும். அதே மாதிரி இவனுக்கு குத்தும். பார்த்தா ஒரே ஷர்ட்டில் 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு, எப்பா நான் 2 பேரை போட்டு தள்ளிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோ ஏற்கனவே அங்கே ஒருத்தனை போட்டு அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஓ இவன் நம்மளோட ஸ்பீடாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா மெயின் வில்லன் அந்த குரூப்போட லீடரை தூக்க வந்துடுவாங்க. அவன் வந்துட்டு, யாரா நீ, ஏன் என்னை கொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்கலான்னு முயற்சி பண்ணுவான். பின்னாடி பார்த்தா நம்ம நிழல் தெரியும், நம்மகிட்ட சோஜியோட நிழல் தெரிஞ்ச உடனே என்னாகும், அப்படியே கத்தியில் அந்த கையெடுப்பான். அவன் வெட்ட வருவான், டக்குன்னு கால்லையும் ஒன்று கழுத்துலேயும் ஒன்று அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துருவான். விழுந்த உடனே சொல்லுவான், இப்போ நான் உன்னையோட அதிகமான கில்ஸ் எடுத்துட்டேன், நான் தான் வின் பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சில், அதனால் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். சரி ஒன்றும் அழுகாத, இதில் நான் தான் ஜெயிச்சிட்டு டக்குன்னு சொல்லும் போதே ஒரு வெட்டு. பார்த்தா பின்னாடி இருக்கிறவனும் அப்படியே வெட்டிடுவான். வெட்டின உடனே இவனுக்கு சொல்லுவான், நம்ம 2 பேருமே ஈக்குவலாக கொலை பண்ணியிருக்கோம், நீ 3 பேர் நான் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதனால் இந்த மேட்ச் ட்ராவாக தான் இருக்குது, அதனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இனிமேல் உன் ரூம்லேயே இருக்க போகிறோம் அப்படி சொல்லும்போது, சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுருவான். அப்போ இவன் சொல்லுவான், சரி நான் சும்மா திங்க் தான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்களும் ஃப்ரெண்ட்லி அங்கே பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ற மாதிரி இந்த இடத்துல காட்டுவாங்க. அப்படியே அந்த கார்டை எடுத்துகிட்டு, சரி இது எனக்கு லக்கி கார்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. கிளம்பின உடனே அடுத்த சீன்லேயே ஒரு நைட் நேரத்தில் அந்த நம்ம வீடை தான் காட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வெள்ள முடிக்காரர் அந்த கோல்டன் பீஸை வச்சு நிற்பார். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த லைட்டே இல்லாத ஏரியாலன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பார். ஒன்றும் பர்டிகுலராக நான் பண்ணல அப்படி சொல்லிட்டு இவனும் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இங்கே சொல்லுவார், நான் எந்த நியூஸோட வந்திருக்கீங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம ஹீரோவும் நம்ம சோஜி அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் எப்போவுமே நம்மளுக்கு அந்த சாமுரை த்ரெட்டட் தான், அவனை நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு கட்டியிருக்கணும்னு சொல்லும்போது, அது இல்லை அவனுக்கான சிறந்த வழி அவன் தேடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துருக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் 1K அடிக்கிறதுக்கு ரொம்பவே பக்கத்தில் நெருங்கிட்டோம். இதுக்கான காரணம் இந்த புது எபிசோடு, இந்த புது அனிமிக்கான கொடுத்த சப்போர்ட் தான். அதையே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு நல்ல சப்போர்ட்டையும் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் லேட் பண்ணிட்டேன், அதுக்காகவும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சரியா, இனிமேல் கரெக்டான வீடியோ கரெக்டான நேரத்தில் வரும். சரியா, உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ்.